பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஐ அம் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளிலே நல்ல தொகுப்பை நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு நல்ல கருத்தை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். அன்பு, இந்த உலகமே தேடுகிறது ஒரு அன்பு தான். ஸோ அன்பை தேடி ஓடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பை கொடுத்து நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. அன்பை வேணுமேன்னு சொல்லி ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்னு தெரியாது. சோ இன்னைக்கு நம்ம அன்பை பத்தி தான் யோசிக்க போறோம். வேதத்துல அன்பை பத்தி ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. யோவான் எழுதுற சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 34வது வசனத்துல, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சோ ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இந்த ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொன்னதை கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கிறாரு என்று நிறைய பேருக்கு நம்ம தெரியாம இந்த அன்பை நம்ம கொடுத்துறோம். ஒரு கேள்வி, நீங்கள் அன்பை கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்களா? ஒருவேளை நீங்க அன்பை கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அதை திருப்பி எப்படி ரிட்டர்ன்ல வாங்கணும்னு தெரியலையா? நிறைய காரியங்கள் இருக்குது. இந்த உலகமே அன்பை தேடி ஓடிட்டு இருக்கிறது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா பல விதத்துல அன்பை பத்தி அன்புக்காகவே ஏங்குறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பு கிடைக்குமா, யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா என்று ஏங்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முதலாவது பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல எப்படி இருக்குது அன்பு, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த அன்பை நம்ம எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறோம். சில நேரங்களில அன்பை ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி காட்டுவோம், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு மாதிரி காட்டுவாங்க. வித்தியாசமாக செயல்படுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த குழந்தைக்கு அன்பு ஜாஸ்தியா இருக்குதோ அந்த குழந்தை அந்த அந்த பிள்ளைக்கு நிறைய செய்யணும்னு ஆசையா இருக்கும். ஆனா அந்த 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 அன்பை காட்டுற பிள்ளைய நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணவே மாட்டோம். அந்த அந்த பிள்ளை ஏங்கும், ஒருவேளை அன்புக்கு செலுத்துவாங்களா என்று. அந்த மாதிரி காரியங்கள்லாம் வீட்டுல நடைபெறும். ஸோ பார்ஷியாலிட்டி, அந்த மாதிரி பிரித்தெடுக்கிறது. வீட்டுல ஒரு அன்பு, அப்புறம் கணவன் மனைவி மத்தியில வித்தியாசமான அன்புகள், உண்மையான அன்பு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளேயே நம்ம அன்பு என்ற ஒரு கேம் எப்படி விளையாடுறோம்? கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டிலுமே இந்த கஷ்டங்கள் இருக்கும். அந்த அண்ணனை ரொம்ப நேசிக்கிறாங்க, அக்காவை ரொம்ப நேசிக்கிறாங்க, என்ன நேசிக்க மாட்டாங்க சொல்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் என்கிட்ட அன்பாவே இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல மனைவிமார்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி கணவன்மார்கள் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து போடுறேன், ஆனா என் மனைவிக்கு அன்பு செலுத்துறதுக்கே அதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. நிறைய பேர் அன்புக்காக ஏங்குறவங்களும் இருக்கிறீங்க. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் லவ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ், இதை கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையே அழித்து போட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து அன்பை நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் ஆண்டவர் சொல்லிக்கிறார். எந்த விதத்துல நம்ம உதவியா இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பு கொடுத்து ஏமாறுறது தயவு செய்து அப்படி ஒரு கட்டத்துல நீங்க இருக்கிறீங்கன்னாக்கா ஏமாறாதீங்க. நீங்க ஏமாந்துட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு பித்தலாட்டமான ஒரு அன்பு, ஒரு பொய்யான அன்பு. அவங்க ஒரு பொய்யான அன்பை கொடுத்ததுனால நீங்க ஏமாந்துருக்கிறீங்க. அவங்க ஒரு உண்மையான அன்பை உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கனாக்கா நீங்க ஏமாந்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம்? அவங்க எவ்வளோ நேசித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. என்னெல்லாம் 1 கிலோமீட்டர் நடக்க கூப்பிட்டாங்க அவங்க வாழ்க்கையில, நான் 10 கிலோமீட்டர் அவங்க கூட நடந்து போவேன். நிறைய காரியங்களை கொடுத்து நம்ம ஏமாந்துருக்கிறோம். நிறைய காரியங்கள். அன்பை மட்டும் இல்ல, அன்புனால பல பொருட்களை கொடுத்திருப்போம், பல காரியங்களை நம்ம திறந்து கொடுத்திருப்போம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இந்த உலகத்துல எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே அன்பை நான் கொடுத்துட்டு ஏமாந்துட்டேனேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அன்பு திருப்பி எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்க. நமக்காக ஒரு அன்பு, பெரிய அன்பு இருக்குது. அந்த அன்புதான் கிறிஸ்துவின் அன்பு. இயேசுவை போல இந்த உலகத்துல நேசிக்கிறவங்க யாருமே கிடையாது. அவருடைய அன்பை நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் அன்பை கொடுத்து ஏமாத்திட்டாங்களே நீங்க சொல்ல மாட்டீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகமே அன்பை கொடுத்து ஏமாத்துற உலகம். அதனால கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருக்குதுனாக்கா, இயேசு என்ன நேசிக்கிறார், எங்க அப்பா என்ன நேசிக்கிறார், ஏசாமி என்ன நேசிக்கிறார், அது போதும். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தாலே நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, இந்த அன்புக்கெல்லாம் நான் கவலையே கிடையாது, போட்டோம், அவ்வளவுதான்,
ஜனங்க ஒரு நாள் 2 நாள் யோசிப்பீங்க, 3வது நாள் கை கழுவி விட்டுறீங்க. அந்த மாதிரி நம்ம பழகிக்குள்ள கண்டிப்பா நம்ம முயற்சி செய்யணும். இல்லன்னா, ஐயோ இவ்வளவு குடுத்துட்டேனே, இவ்ளோ அன்ப குடுத்தேன், எவ்ளோ நேசிச்சேன் அவங்கள. அவங்களுக்கு எல்லாமே வாங்கி குடுத்தேனே, இப்படிலாம் நான் செஞ்சேனே, அப்படிலாம் நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் அன்பு மாறாத அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்னைக்குமே அந்த கல்வாரியில அந்த 2 கைய போட்டு விரித்து நம்மள அன்பா அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி ஏற்றுக்கொண்டாரு. அத கொஞ்சம் நம்ம யோசிக்கும்போது இந்த இந்த நாட்களில ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, யார் யாரோ என்னை ஏமாத்திட்டு போனாங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்க அன்பு தான் பெருசு. பவுல் அடிகளார் அழகா சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நான் மனுஷர் பாஷையை பேசினாலும், தூதர் பாஷைகளை பேசினாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எல்லாத்தையும் பேசலாம். இல்லாத லாலாம் பேசுவாங்க. எல்லா பாஷையும் பேசுவாங்க. ஆனா அன்பு இருக்காது. அன்பு இருந்தா கலர் பார்க்க மாட்டோம். அன்பு இருந்தா ஜாதி பார்க்க மாட்டோம். அன்பு இருந்தா நம்போ நீ எங்கேருந்து வந்திருக்கிற? என்ன கீழ இருக்கிறியா? கொஞ்சம் ஏழையா இருக்கிறியா? பணக்காரா இருக்கிறான்னு பார்க்க மாட்டோம். அன்பு சகலத்தையும் சகிக்குங்க. சகலத்தையும் சகிக்கும். அதே மாதிரி அன்பு பாருங்க. அதுல 1வது வசனம், 7வது வசனம், ஆ ம் 7வது வசனத்துல 4வது வசனம் 7 வாசிக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பா இராது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. உங்ககிட்ட அன்பா இருக்கிறாங்கனாக்கா, அவங்க உங்கள பார்த்து பொறாமைப்பட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எப்படி அது? எப்படி இருக்கும்? ஏன் பொறாமைப்படுறாங்க? எதுக்கு என்ன பத்தி பார்த்து பொறாமைப்படுறாங்க? எதுக்கு என்ன பத்தி பின்னாடி பேசுறாங்க? அன்பு இருக்குதுனாக்கா, உண்மையா ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்கனாக்கா, உங்கள விட்டு குடுக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயும் உங்கள விட்டு குடுக்க மாட்டாங்க. உங்களுக்காக பேசுவாங்க. அவங்க கிட்ட உண்மையான அன்பு கிடையாது. அதனால தான் உங்கள விட்டு பிரிச்சு போறாங்க. அதனால தான் அவங்க உங்கள மறுதலிக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவரையே மறுதலிச்சாங்க. நம்பலாம் யாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சும்மா நான் இந்த அன்புக்காக அன்புன்னு சொல்லிட்டு, ஐயோ! அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன கவலையே படாதீங்க. கவலையே படாதீங்க. ஏன்னா, அது உண்மையான அன்பு கிடையாது. அது பொறாமையான அன்பு. அந்த அன்புக்குள்ள இவ்ளோ கசப்பு இருக்குது. அந்த அன்புக்குள்ள சாந்தம் கிடையாது. அந்த அன்புக்குள்ள அ அ அந்த அன்புக்குள்ள ஒரு தயவு கிடையாது. ஒண்ணும் கிடையாது. 7வது வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட நபர் அன்பு கூர்றாங்களாக்கா, நீங்க நம்பலாம். இப்படிப்பட்ட நபர் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இந்த உலகத்துல. வேற யாராலையும் இப்படிப்பட்ட அன்ப கொடுக்கவே முடியாது. அன்பு சகலத்தையும் தாங்கும். நீங்க என்ன செஞ்சாலும் பரவால்ல, பரவால்ல நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க விசுவாசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பு. நம்ம அந்த அந்த அன்பு தான் நமக்கு இன்னைக்கு தேவை. சகலத்தையும் நம்பும். நம்ம என்னென்ன சொல்றோமோ, என்னென்ன செய்றோமோ அத்தனையும் நம்பும். பொறாமைப்படாத அன்பு. அதுல நம்பிக்கை இருக்கும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். நடுவுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப உடைச்சுக்கிட்டு போயிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு கிடையாது. நல்லா பழகிட்டு 10 வருஷம் பழகிட்டு, 20 வருஷம் பழகிட்டு, நல்லா நம்ம கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வாழ்க்கை முன்னேறின உடனே ஓடிடுவாங்க பாருங்க. அந்த அன்பெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. அவங்க உங்களுக்கும் ஃபெய்த்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. கடவுளுக்கும் அவங்க ஃபெய்த்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. அவங்க உண்மையா இருக்க முடியாது. சோ எல்லாத்த விட அங்க சொல்றாரு பவுல் அடிகளார் 13வது வசனத்துல, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஒரு உண்மையான அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளனாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தான். வேற யாருமே இல்ல. சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. எங்க அம்மா என்ன நேசிக்கல, எங்க அப்பா என்ன அன்பு கூறல, எங்க அண்ணன் என்ன ஏமாத்திட்டாரு, எங்க அக்கா என்ன அன்பு கூறல, எங்க தம்பி என்ன அன்பு கூறல, எங்க மாமா எங்க வீட்ல அன்பு கூறல, யாருமே அன்பு கூறல அப்படின்னு அப்படின்னு புலம்பாதீங்க. தயவு செய்து புலம்பாதீங்க. அந்த அந்த அது தேவையே கிடையாது. அவ்வளவுதான். அவங்களுடைய அவங்களுடைய உண்மையான அன்பெல்லாம் அவ்வளவுதான். உண்மையான அன்பு இருந்தா உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. உங்க கூட பயணிப்பாங்க. உங்கள பத்தி அக்கறையா விசாரிப்பாங்க. சிலர்லாம் விசாரிப்பாங்க. அது உண்மையான அன்பு இல்ல. சிலர்லாம் எப்படி விசாரிப்பாங்கன்னா, "என்ன பண்ற? ரொம்ப உன்ன பத்தியே ஞாபகமா இருந்தது. என்ன பண்ற? என்ன ஆச்சு?" உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எதனா கெட்டது நடக்குதா? ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு சிக்கல் ஆயிடுச்சா? அதுக்காக தான் விசாரிப்பாங்க. சும்மானா அன்போடலாம் விசாரிக்க மாட்டாங்க. ஏமாறாதீங்க. அன்ப குடுத்து ஏமாறாதீங்க. தயவு செய்து. ரொம்ப சிலர்லாம் அன்புக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு, "ஏசப்பா, நீங்க வாங்க. நீங்க என் வாழ்க்கையில வாங்க. உங்க அன்பு தான் வேணும்னு" சொல்லி கேளுங்களேன்.
அவருடைய அன்பு அடிச்சுக்கவே முடியாதுங்க. அவருடைய அன்பு இந்த உலகத்துல உங்கள அப்படியே தூக்கி வைக்குங்க. யாரையும் சட்டை பண்ண வைக்காதுங்க. யாருடைய அன்புக்கு நீங்க ஏங்க மாட்டீங்க நீங்க. அவருடைய அன்பு அவ்வளோ பெருசு. இனி வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, ஓடி போயிட்டு யாராவது அன்பு செலுத்துவாங்களான்னு சொல்லிட்டு, என்கிட்ட அவங்க நல்லா பேசுறாங்க. பரவாயில்லையே! அப்படிலாம் மயங்கிடாதீங்க. விட்டு குடுங்க. பேசுங்க. சும்மா பேசுங்க. அவங்க கிட்ட. அவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷமா, கடந்த 10 வருஷமா, ஒரு 20 வருஷமா எத்தன பேர் உங்கள விட்டு போனாங்க? யோசித்து பாருங்க. எத்தன பேர் உங்களுக்கு உங்கள சீட்டிங் பண்ணிட்டு போனாங்க? எத்தன பேர் அன்பு செலுத்துற மாதிரி நடிச்சு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நீங்க அதையே உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்கிறீங்க. தேவையில்லங்க. விட்டு தள்ளுங்க எல்லாத்தையும். கர்த்தருடைய அன்பு இருக்குதுங்க. எல்லாரையும் நேசிக்கலாம். ஆனா ஒரு மாயமால அன்புனால கிடையாது. கிறிஸ்துவின் அன்பினால எல்லாரையும் நேசிக்கலாம் நம்ம. அந்த அன்பு தான் பெருசு. தயவு செய்து யாரா இருந்தாலும் அன்புக்காக ஏங்குறீங்கனாக்கா, ஏசப்பாவுடைய அன்ப மட்டும் நீங்க புடிச்சுக்கங்க. ஏசப்பா உங்களுக்கு ரொம்ப அழகா உங்கள வழி நடத்துவாரு. எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. எல்லார்ட்டயும் நல்லா பேசலாம் நம்போ. தாராளமா பேசலாம். மனசுல ஒண்ணும் வச்சுக்காம பேசலாம். அந்த மாதிரி அன்ப கர்த்தர் குடுப்பாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த அன்ப பத்தி எங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லிக் குடுத்ததுக்காக நன்றி. நெறைய பேர் இந்த உலகத்துல அன்ப பறி கொடுத்துட்டாங்க ஆண்டவரே. ஏமாந்து போயிட்டாங்க ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கும் அன்புக்காக ஏங்குறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையே உடைஞ்சு போயிருக்குதுனாக்கா, அவங்க உண்மையான அன்ப குடுத்துட்டு ஏங்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது எல்லாவற்றிலும் அன்பு பெரியது என்று சொல்லியிருக்கீங்க. அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ள இருந்தா நாங்க எல்லாரையும் நேசிப்போம். எல்லார்ட்டயும் அன்பா இருப்போம். ஒரு அன்புக்காக நாங்க ஏங்கிட்டு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. இந்த பாடத்தை எங்களுக்கு கத்துக் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, யாருக்காவது இத உணர்த்தி காட்டுங்க. ஏமாந்து போய் கிடக்குறாங்கனாக்கா, அவங்களுக்கு உணர்த்தி காட்டுங்க. அவங்களோடு கூட பேசுங்க. அற்புதங்கள செய்யுங்க. அடையாளங்கள செய்யுங்க. உம்மை நம்பி வாழ்றோம் ஆண்டவரே. உங்க அன்புக்காக நன்றி ஏசப்பா. கல்வாரியில நீர் எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள அன்பு செலுத்தினீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். இந்த செய்தி கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை இப்படி நீங்க பயங்கரமா எக்கச்சக்கமா நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்கனாக்கா, அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா, இயேசுவ நம்புங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.